அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்க்க போகிறோம். மின்னி கொடி, மின்னி தலை அப்படின்னு சொல்லுவோம். மின்னிக்காய் பாருங்க. இது கொடியில் இருக்கும். பாருங்க, இது வந்து நம்ம காட்டுகளில் வயல்களில் இருக்கும். பாருங்க, இந்த மின்னிக்காய், மின்னித்தலை, இதோடைய காய் பாருங்க. நம்ம இந்த பாசி பயிறுடைய காய் இருக்குது பார்த்தீங்களா? பாசி பயிறு இதை விட பெருசாக இருக்கும், ஆனால் இது சிறுசாக இருக்கும். பாருங்கள், இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பாருங்கள், பொடி இதுலேயும் நம்ம அதை அரைச்சி துவையல் வைக்கலாம். நம்ம சிறுபருப்பு மாதிரி தான், ரொம்ப நல்லது. இது மாடுகள் வந்து இதோடைய இலைதலைகளை நல்லா சாப்பிடும். நம்ம மனிதர்கள் இதை வந்து குழம்பு வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள். இந்த காய் பார் நல்லா இருக்கா? இது நம்ம சிறுபருப்பு மாதிரியே நல்லா இருக்கும், பாசிப்பயிறு மாதிரி. உங்கள் ஊரில் என்ன பேரில் அழைக்கப்படுதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பாருங்கள். இந்த பாருங்கள். அதே போல் இதை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீங்க, எப்படி பயன்படுத்துகிறீங்க, இதில் வேறு என்னென்ன செய்கிறீங்க? நம்ம குழம்பு வைப்போம், அதே போல் துவையல் அரைக்கலாம் வறுத்து இதை. அது மாதிரி இதோடைய இலைதலைகளை வந்து மாட்டுக்கு நல்ல உணவாக பயன்படுத்தலாம். பாருங்கள், மின்னித்தலை, மின்னிக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. இதோடைய பூவும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வித்தியாசமான மஞ்சள், நல்ல மஞ்சள். பாருங்கள், பூ என்ன அழகாக இருக்கு. எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இது காய் நெத்தாகவும் இருக்குது, காயாக பிஞ்சாகவும் இருக்குது.